KL 3 digit chart 24/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose. லேர்னிங் பர்பஸ் ஒன்லி. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே JOIN போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதில் நான் ஃபாலோயிங் நம்பர் கொடுக்குறேன். தென் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் நம்பர் கொடுக்கலாம். ஸோ இன்னும் ஃப்யூச்சர் நிறையா வீடியோஸ் போடலாம் இருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். டியர் பூட்டான் அந்த மாதிரி கிஷிங் வாட் எவர் நீங்கள் விளையாடுறது அதுவும் போடலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 4-1 4-1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். 4 + 2 + 1 4 2 6 6 + 1 7. ஸோ போன மந்த்து 7 1 தான் வந்துச்சு. இன்னொன்று வரும்னு சொல்லியிருந்தோம், வரல. இந்த மந்த் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, திரும்ப இன்னொரு 7 வரத்துக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குது. இங்கே வரலாம், இல்லை மறுபடியும் இங்கே மேலே போகலாம். ஸோ நம்ம எதிர்பார்க்காத நம்பர் எதிர்பார்க்காத சமயத்தில் வருது. இருந்தாலும் நான் மெயினாக ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கிறது 3. ஸோ விட்டுறாதீங்க, வரும். தென் 4 போகும். மெயினாக உங்களுக்கு 3 கொடுத்துருக்கேன். இதை விட்டால் 4ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் 5 போன மந்த் ஒரு நம்பர் தான் வந்துச்சு. 5 வச்சாகணும் இந்த மந்த்து. நெக்ஸ்ட்டு 6 போகலாம் எப்போ வேணாலும், ஏன்னா 7 கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6க்கு போகலாம், இல்லை 5 வச்சு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6க்கு போகலாம். இது ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. அங்கே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டிங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இல்லை அப்படியே அடிச்சிருக்கோம், அந்த நம்பர் ரிவர்ஸில் போடுங்க, வந்துடும். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆல்ரெடி அடுத்த நம்பரே திருப்பி அடிச்சிருக்கு. அதனால் அடித்த நம்பர் திருப்பி அடிச்சது எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நாளைக்கு முன்னாடி 452 வந்துச்சு. அதை மாற்றி அப்படியே ரிவர்ஸில் 254 இன்னைக்கு நேற்று வச்சுது. அப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணி திரும்ப வைக்கலாம். ஸோ இது எந்த நம்பர்னு தெரியல, நம்ம குரூப் வச்சு எடுக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு விரும்புறங்க அந்த சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, நமக்கு டோட்டல்னால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பர் டெய்லி வர ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை 3த்தையும் கூட்டினா உங்களுக்கு 7 கிடைக்கும். அது மாதிரி 3 டிஜிட்டை கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும்ல. இதை வந்து ஆர்டர் பண்ணி எழுதுகிறோம், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதை வந்து டோட்டல்னு சொல்கிறேன். அப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். இந்த மந்தோட கலர் ஏப்ரலுக்கு மஞ்சள், போன மந்த்து மார்ச்சுக்கு ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். ஒவ்வொரு மந்த்தும் இப்படி தான் செக் பண்ணி பாருங்கள் வேணாம். இப்போ இந்த மந்த்து மெயினான கான்செப்ட் என்னென்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அடித்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆரஞ்சுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். இதை இல்லைன்னா இந்த ஜனவரி பக்கத்தில் எல்லா மந்த்தும் இதே சேம் கான்செப்ட். தென் ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடித்தா திரும்ப அதுக்கு பக்கத்தில் அடிக்கும். அதை நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் அடிச்சுதா, இந்த மந்த் கலரு இங்கே ஒன்று அடிச்சிருக்குது. இப்போ எல்லோனா என்ன, இந்த மந்த் கலரு. போன மந்த் ஆரஞ்சுலாம் போன மந்த் அடிச்ச ரிசல்ட்டு ஆரஞ்சில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆரஞ்சில் பாருங்கள், ஒரு நம்பர் இங்கே அடிச்சிருக்குது, பக்கத்தில் இங்கே அடித்தனால இங்கே அடித்தனால இங்கே பாருங்கள், பக்கத்தில் இப்படி. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்படி கோர்வையாக அப்படியே அடிச்சுட்டே போகும். அப்போ நீங்கள் நம்பரை ஒரு நம்பரத்தில் எந்த இடத்துல ரிசல்ட் வருதோ அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை குரூப் வச்சு ட்ரை பண்ணுங்கள். குரூப்னால் இந்த இருக்கிற டோட்டலாக நம்ம பிரித்து குரூப்பாக கொடுத்துருவோம். குரூப்னால் மொத்தம் 9 குரூப் வரும். எக்ஸாம்பிள் 0 குரூப் சூஸ் பண்ணிங்கன்னா நான் 0ல் 0 10 23 டோட்டல் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை 1வது குரூப் ஃபாலோ பண்ணால் 1 11 21 இதில் மந்த்லி ஒரு 4-5 நம்பரும் வரும். இப்போ இந்த மந்த் பாருங்கள், 1வது குரூப்பில் 2 3 11 வந்துருச்சு, 2 21 வந்துருச்சு. 3 11 வந்தனால இன்னொரு 21 போகலாம் இப்போ வேணாலும், இல்லை திரும்ப 11 போகலாம். நம்மளை ஏமாத்துறவங்காக திரும்ப 11 போகலாம். அப்படி திரும்பி 11 போனால் 11 என்ன பண்ணுச்சு, அடித்த நம்பரே 2 டைம் இது அடிச்சிருச்சு. இங்கே 11 இங்கே ஒன்று நெக்ஸ்ட்டு 11 திரும்பினா இங்கே வைக்கலாம், இல்லை டபுள்ஸ் போனால் இங்கே வைக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க. இல்லை அடித்த நம்பருக்கு மேலே கீழே வைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணாது. இல்லை 21 போனால் 21ல் இங்கே அடிச்சிருக்கு மேலே போய் அடிக்கலாம். இல்லை போன மந்த் அடித்த நம்பர் இது ரிப்பீட் ஆகலாம்.
இல்லைன்னா இந்த மந்த்தே வந்துச்சுல்ல 2 நம்பரு, இதை திருப்பி ஏதோ மாற்றி வைக்கும். திரும்ப போனோம் 21 போனோம். இந்த 2வது குரூப் பாருங்கள் 2 12, 3ல் பாருங்கள் 2 13, ஒரு 23. நெக்ஸ்ட்டு 3 தான் போக போகுது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சார்ட் வச்சுக்கிறேங்க. 5ல் போன மந்த்து நிறைய நம்பர் அடிச்சிச்சு, 6லேயும் அடிச்சிருச்சு. அதனால் இந்த மந்த்து கொஞ்சம் கொடுக்கறது டவுட் தான். அதை விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 5யும் 5வது குரூப்பையும் 6வது குரூப்பையும் ஸ்கிப் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 5 ஸ்கிப் பண்ணிங்கன்னா 5 15 25 3 போயிடும். 6 ஸ்கிப் பண்ணிங்கன்னா 6 16 26. அப்போ நமக்கு 6 டோட்டல் கழிஞ்சிது. மீதி இருக்கிற டோட்டல் மொத்தம் 27ல் 6 கழிக்கிறோம். கழிச்சிட்டு மீதி இருக்கிறத பாருங்கள். அதில் இருக்கிற ட்ரை பண்ணுங்கள், எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதிகமாக எது போகுதுன்னு பாருங்கள். திரும்ப 1வது குரூப் போகலாம், அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 3 போகலாம், இன்னொரு 13 கூட போகலாம். மெயினாக ஃபாலோயிங் நம்பர் இங்கே பாருங்கள். 8வது குரூப்பில் 3 8 அடிச்சு வச்சுருக்குது, ஒரு 18 தான் அடிச்சிருக்கு. இன்னொரு 18 போகலாம். இங்கே அடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தென் 8 கூட மறுபடியும் போகலாம், ஏன்னா இங்கே ஒன்று அடிச்சிருக்குது. அதுவும் சேம் நம்பர் ரிப்பீட் வச்சிருச்சு. இங்கே அடிக்கலாம் அடுத்து, ஏன்னா இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்குதா, இங்கே ஒன்று அடிச்சிருக்கா. இது எப்படி அடித்தா இது ஒரு கிராஸ் கட்டில் இது காம்பினேஷன் செட் ஆயிரும். இது ஒரு குறுக்கு பேட்டர்ன் மாதிரி. இங்கே அடிச்சிட்டேன், இங்கே சென்டரில் அடித்தா இது கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இங்கே வைக்கலாம். ஸோ இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்கும் தெரியும், இந்த சார்ட் இருக்கணும். ஸோ சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் வாங்க, நான் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது சார்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கலனாலும் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் குரூப்பில் போடுறேன், அதில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டு, எப்படி நம்பர் எடுக்கிறது, அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி நம்பர் வருது, நான் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். பார்த்துட்டு விரும்புகிறேங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். யாராலையுமே கன்ஃபார்ம் நம்பர் இன்றைக்கி வர போகிற நம்பர் அப்படின்னு கொடுக்க முடியாது. நம்ம ஃபாலோயிங் நம்பர் சார்ட்டை வச்சு எடுக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் நமக்கு வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ ஒரு இடத்துல ஒரு நம்பர் இங்கே அடிச்சதுன்னா நெக்ஸ்ட் என்ன போகணும், இங்கே போகணும். அது ஆனால் மிஷினில் எப்போ போகுதுன்னா அதோட இஷ்டத்துக்கு மிஷினில் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணியிருக்கு, ஒரு அல்காரிதம்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இடத்துக்கு மாற்றி அங்கங்கே அடிச்சுட்டு திரும்ப அடித்த இடத்துக்கு பக்கத்தில் வருது. அதை நான் நோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த சார்ட்டை வச்சு நம்ம இங்கே அடிச்சிருக்கா இங்கே 2ல் டெஃபினட்டாக இங்கேயோ இல்லை இங்கேயோ போகணும் 200% சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் போடலாம், நான் வீடியோ போடுறதே விட்டுறேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.